வணக்கம். ஒரு சோகமான செய்தி நம்மை வந்து சேர்ந்தது. ஒரு நண்பர் ஒருவர் வந்து ஃபோன் பண்ணி நம்மளுக்கு சொல்லியிருந்த விஷயம், சமீபமா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப உடல்நலம், சோர்வு அது மட்டும் இல்லாம உடல் நலத்தில நெறைய பாதிப்புகள் காரணமா வந்து தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த சவுக்கு சங்கர் அவர்களின் தாயார் வந்து இறந்து விட்டதாக காலமானார் அப்படிங்கிற செய்தி நம்மளுக்கு வந்து சேர்ந்தது. இந்த நேரத்தில வந்து அது உண்மையா? இல்லையா? அப்படின்னு விசாரிச்சோம். அது மட்டும் இல்லாம பின்னணி தகவல்கள் என்னன்னு விசாரிச்சப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சனல் விஷயம்ன்றதுனால ரொம்ப உள்ள போகாம, கண்டிப்பா இது நெறைய பேருக்கு வந்து ஒரு செய்தியா போய் சேரும். அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிறனால தான் பண்ணோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சமீபத்தில உடல்நல சோர்வு காரணமா வந்து பார்த்தீங்கன்னா, சிகிச்சை பெற்றுட்டு இருந்தாங்க. ஒரு தனியார் மருத்துவமனையில. அது வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராப்ளம்க்காக சிகிச்சை எடுத்துட்டு இருந்தவங்க. கடந்த 2 நாளாவே வந்து ரொம்ப சீரியஸா இருந்திருக்காங்க. அப்போ வந்து அவங்க கூட இருந்து பார்த்துக்கிறவங்க எல்லாருமே வந்து தெரிஞ்சவங்களுக்கு, சொந்தக்காரங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சீரியஸா இருக்காங்க. கிரிட்டிக்கலான ஒரு நிலைமையில தான் இருக்காங்க. அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு காலையில கூட வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான நிலைமை திருப்பியும் போயிட்டு ஒரு நார்மல்சிலேருந்து திருப்பியும் ஒரு கிரிட்டிக்கலான நிலைமைக்கு போய், எந்த நேரத்தில வேணா வந்து பார்த்தீங்கன்னா, என்ன வேணா நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை போயிட்டுருந்துச்சு. இருந்தாலும் மருத்துவர்கள் தொடர்ந்து அவங்கள காப்பாத்துறதுக்காக சிகிச்சை அளித்தும், பலனில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில வந்து காலமாயிருக்காங்க. அவங்க பேரு சாந்தி அப்படின்னு நெனைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 70 வயது நிரம்பிய இவங்க, இப்போ ஒரு 1 மணி நேரத்துக்கு இந்த காணொளி பண்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து காலமானதா நம்மளுக்கு வந்து செய்தி வந்து சேர்ந்திருக்கு. இந்த நேரத்தில சவுக்கு சங்கருக்கும், அவருடைய குடும்பத்தாருக்கும், சேர்ந்தவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆழ்ந்த அனுதாபங்கள். இந்த சோகமான நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நம்ப அவருக்கு இந்த அனுதாபத்த மனசார வந்து தெரிவிச்சுக்கிறோம். சமீபத்தில இதற்கு முன்னாடி இத பத்தி பேசுறப்போ, குண்டாஸ் சட்டம் அவர் மேல வந்து போடப்பட்டிருக்கு. அதனால இப்போதைக்கு தேர்தலுக்கு வெளிய வர முடியாது. அப்படின்னு சொல்லியிருந்தோம். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். இந்த மாரி வந்து தாய், தந்தை இல்ல ரொம்ப நெருங்கிய உறவினர் யாராவது இது மாரி வந்து காலமாயிட்டாங்க அப்படின்னா, அதற்காக சடங்குகள் செய்ய வேண்டி இருக்கும். அப்படிங்கிற சூழ்நிலையில வந்து கண்டிப்பா பெரோல் கிடைக்கும். அதற்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிச்சுவல்ஸ்லாம் பண்றதுக்காக பெரோல் குடுப்பாங்க. ஸோ இதனால இத பண்றதுக்காக மகன் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தில அவர் வந்து பண்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, பரோல்ல வந்து வெளியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா வந்து வெளியிடுவாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இப்போ கிடைச்சிருக்க தகவல். உறவினர்கள்லாம் வந்து அடுத்தடுத்து என்ன ஆகணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் வந்து அவரு குண்டாஸ்ல கைது செய்யப்படுறதுக்கு முன்னாடி தொடர்ந்து இப்போ ஆளும் அரசாங்கம் திமுகவுக்கு எதிரா வந்து நெறைய காணொளிகள்ல வழக்கமா அந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல நடக்கிற விஷயங்கள்லாம் பேசக்கூடிய அவரு, தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, 3, 4 வருஷம் என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் பேசிட்டே இருந்தாரு. அப்போ வந்து அவர் தேடப்படும் குற்றவாளியா மாறுறாரு. தலைமறைவா வந்து குஜராத்ல இருக்கிறதா வந்து அவரே சொன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா, கோவா, அதுக்கப்புறம் வந்து கேரளா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இடம் மாறிட்டே இருந்ததாவும், அப்புறம் யுபில இருந்ததாகவும், அதற்கப்புறம் தகவல் வந்து தெரிஞ்சிருச்சு இடம் மாறணும் அப்படிங்கிறதுக்காக ஆந்திரால ஒரு லாட்ஜ்ல தங்கியிருந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவரும் அவருடைய கூடிய நண்பர்களும் சேர்ந்து வந்து கைது செய்யப்பட்டு சென்னைக்கு அழைத்து வந்து புழல் சிறையில வந்து அடைச்சுட்டாங்க. அப்புறம் வந்து குண்டாஸ் அது வந்து விழுந்துச்சு. அ அவர் வந்து தொடர்ந்து ஒரு அதிகாரி மட்டும் இல்லாம 2, 3 அதிகாரிகள தொடர்ந்து பேசி வந்ததுனால, அதில ஒரு அதிகாரி வந்து பார்த்தீங்கன்னா, இவர் மேல குண்டாஸ் விழணும் அப்படிங்கிற மாரி கரெக்ட்டா கேஸ வந்து ஃப்ரேம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா, வேற இடத்துக்கு வந்து மாற்றப்பட்டுட்டார் அப்படிங்கிறது தான் ஒரு செய்தியா வந்தது. ஒரு அரசாங்கத்த கேள்வி கேட்கறது மட்டும் இல்லாம, அதிகாரிகளை குறித்து வந்து நேம் காலிங் பண்ணிட்டே இருந்ததுனால, இது நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில அவங்க தாயார் அவங்கள வந்து எப்பலாம் முடியுமோ அப்பலாம் ஒரு பொதுவெளியில இன்ஃபாக்ட் இந்த ஃபேன்ஸ் மீட்டு அதற்கப்புறம்லாம் வந்து நெறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிரஸ் மீட்ஸ்ல மாரியான இடங்கள்லாம் தன்னோட தாயார கூட்டு வந்து காட்டியிருக்காரு. நெறைய இன்டர்வியூஸ்லயே அவங்களையும் வந்து பேச வச்சிருக்காரு. ஸோ அவங்கள அதன் மூலியமா நம்ம வந்து பல காணொளிகள்ல பார்த்தது மட்டும் இல்லாம, அவங்கள அதுக்கப்புறம் எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ எப்பலாம் இவருடைய கேஸ் வருது, எப்பலாம் வந்து கைது செய்யப்படுறாங்களோ, அப்போ வந்து வழக்கறிஞர்லாம் வந்து பேசுறப்போ, அவங்களும் வந்து கூட இருப்பாங்க. அப்ப தன்னுடைய மகனுக்காக பேசக்கூடிய ஒரு தாயுடைய காணொளிய வந்து பார்த்துருக்கோம். அதற்கப்புறம் மறக்கவே முடியாத ஒரு நிகழ்வு. சவுக்கு சங்கர் அவர் மேல வந்து நம்மளுக்கு நெறைய விமர்சனம் இருந்தாலும், எதிர் கருத்துக்கள் இருந்தாலும், அவருடைய அரசியல் ரீதியான பார்வையில நம்மளுக்கு வேறுபாடு இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, முதல் முறையா அவருக்கு வந்து முழுக்க முழுக்க நம்ம மனசார சப்போர்ட் பண்ணி ஒரு காணொளி போட்டிருந்தோம் அப்படின்னா வந்து, அது வந்து சவுக்கு சங்கருக்காக இல்ல. அது வந்து அவங்களோட தாயார மனதில் வைத்து தான். அது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். கடந்த வருடம் வந்து சவுக்கு சங்கர் அவருடைய தோழியோட ஒரு வீட்ல வந்து வாடகைக்கு இருந்தாரு. அந்த வீட்டின் மேல வந்து பார்த்தீங்கன்னா, அரசின் காழ்ப்பின் காரணமா வந்து
ஒரு அரசியல் கட்சி தலைவரா இருக்கக்கூடியவர். அவர் ஆட்களை ஏவி விட்டு தூய்மை பணியாளர்களை ஏவி விட்டு பார்த்தீங்கன்னா, சவுக்கு சங்கர் தூய்மை பணியாளருக்கு எதிரா வந்து பேசிட்டாரு. அப்படிங்கிற மாரி வந்து அவர் வீட்டுக்கு எதிரா போராட்டம் பண்ணி, அந்த போராட்டம் பண்ணது கூட பரவால்ல. அவருடைய வீட்டு மேல வந்து பார்த்தீங்கன்னா வந்து மலம் கலந்த வாளியில இருக்கிற அந்த கழிவுநீர் எல்லாத்தையும் வந்து ஊத்துனது மட்டும் இல்லாம, எல்லை மீறி அத்துமீறி வீட்டுக்குள்ளேயே நுழைந்து, அந்த நேரத்தில தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப காலம் சென்ற அந்த அவர்கள் தாய்மார் இருந்தாங்க. அவங்க முன்னிலையிலேயே வந்து அந்த வீட்டு முழுக்க இந்த கழிவு நீரை ஊட்டுறது மட்டும் இல்லாம, அவங்கள த்ரெட்டன் பண்ணி, அந்த வயசான அம்மா தனியா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்கள எவ்வளோ பயமுறுத்தமா முறுத்தி, அந்த மாரி ரவுடித்தனங்கள்லாம் பண்றப்ப தான் முதல்ல அவங்கள வந்து பார்க்குறோம். அப்ப வந்து சவுக்கு சங்கர் மேல நம்மளுக்கு 1000 விமர்சனம் இருந்தாலும், இது இப்படி நம்மளோட தாய் அது மாரி தனியா இருக்கிறப்போ இப்படி நடந்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ரிலேட் பண்ணி தான் நம்ம அந்த ஒரு பர்ட்டிகுலர் விஷயத்தில இஷ்யூ பேஸ்டா சப்போர்ட் பண்ணியிருந்தோம். அப்படிதான் அவங்களோட தாயார நம்ம வந்து முதல்ல பார்க்க நேர்ந்தது. அதற்கப்புறம் அவங்க தாயார் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் அவரோட வீட்ல வந்து கதவு உடைச்சுட்டு உள்ள போறப்போ வந்து ஒரு காணொளி அவரே வந்து போட்டிருந்தாரு. அதில அவங்க தாயார வந்து பார்த்துருக்கோம். அதற்கப்புறம் அந்த கைது அப்ப கூட்டு போனாங்கல்ல வீட்ல இருந்து அவர் கூட கால் மேல கால் போட்டுலாம் உட்காந்துருப்போம்ல. கைது வந்து கூட்டு போனதுக்கப்புறமா, அவங்க தாயார் வந்து மெடிக்கல் கிரவுண்ட்ஸ்ல அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனு வந்து போடுறாங்க. என்னுடைய மகனுக்கு வந்து உடம்பு சரியில்ல, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து சிகிச்சை இருக்கணும். டயபிட்டீஸ் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ, தொடர்ந்து சிகிச்சை, மருந்து இதெல்லாம் வந்து ஜெயில்ல கிடைக்காது. இதனால மருத்துவ காரணங்களுக்காக என்னோட மகன வந்து வெளில விடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கப்புறம் வந்து அத நீதிபதி ஏத்துக்கிட்டு கண்டிஷன்ஸோட வெளில விடுறாரு. அதற்கப்புறம் அந்த கண்டிஷன்ஸ சரியா ஃபாலோ பண்ணாம தொடர்ந்து காணொளி போடுறது மட்டும் இல்லாம, அவர் எந்த வழக்குல கைது செய்யப்பட்டாரோ, ஐ மீன் வந்து வழக்கு போட்டிருந்தாங்களோ, அதை குறித்து நெறைய தகவல்கள்லாம் பேசுறது, சொல்றதன் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, அத மீறிட்டாரு அப்படின்னு சொன்னோன தான் அவர் வந்து வீடியோ போடுறத வந்து ஸ்டாப் பண்றாரு. ஸோ, அவங்க தாய் வந்து கடைசியா போட்ட அந்த மெடிக்கல் கிரவுண்ட்ஸ்க்கு உண்டான அந்த மனுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பெயில்ல வந்து வெளிய அனுப்பப்பட்டார். ஸோ, இந்த மாரி பல சூழ்நிலைகள்ல வந்து தன்னுடைய மகனின் வாழ்க்கையில நடக்கக்கூடிய பல பிரச்சனைகள்ல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தான் வந்து ரத்த சொந்தமா வந்து கூட இருக்கிறதுனால, அதனால ஏற்பட்ட அலைச்சல், அப்புறம் மன உளைச்சல் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஏற்கனவே இருந்த உடல் உபாதைகள் இன்னும் அதிகமாகறதுக்கான ஒரு காரணம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்பேற்பட்ட சூழ்நிலையில தான் வந்து மீண்டும் வந்து கடைசியா தலைமறைவா இருந்தப்போ ஆந்திரால சவுக்கு அவர்கள் கைது செய்யப்படுறாரு. அந்த நேரத்திலேருந்தே உடல்நிலை சரிந்து இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா, டிகிரேட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல தொடர் சிகிச்சையில இருந்தாங்க. இப்போ இந்த துன்பமான நிகழ்வு வந்து நடந்திருக்கு. எது எப்படியோ ஒருத்தங்க வந்து ஒரு கேஸ்ல இருக்காங்கன்னா, அந்த கேஸ்ல யாரா இருந்தாலும் அவங்களுக்கு பர்சனல் லைஃப்ல என்ன நடந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேஸ்ல சரியான விசாரணைக்கு அப்புறம் தீர்ப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, சமமா வழங்குறதுனா நம்மளோட சிஸ்டம் ஓட ரூல்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா, அப்படிதான் வந்து நடக்கணும். பட் அந்த நேரத்தில யாரா இருந்தாலும் ஒரு பர்சனல் லாஸ் இழப்பு அப்படிங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில ஒரு மனிதன் அப்படிங்கிற பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க யாரா இருந்தாலும் அந்த நேரத்தில வந்து நம்ம அவங்களுக்கு அனுதாபத்த வந்து தெரிவிக்கணும். அவங்களோட இழப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது யாரா இருந்தாலும். ஸோ இந்த சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, சவுக்கு சங்கர் அவர்கள் ரொம்ப தைரியத்தோட இந்த சூழ்நிலையை வந்து எதிர்கொள்வார் அப்படின்னு நினைக்கிறோம். மரணித்த காலம் சென்ற அந்த அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நம்ம மனதார வேண்டுறது மட்டும் இல்லாம, இந்த நேரத்தில சவுக்கு சங்கருக்கும் அவர் வந்து ஒரு கடினமான சூழ்நிலையில இருக்கிறனால, அவருக்கு வந்து நம்மளோட ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டோலன்சஸ வந்து அனுப்புறோம். ஸோ இந்த சோக செய்திய உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கும் ஒரு கண்டோலன்ஸ் தெரிவிக்கணும். இது உங்களுக்கு ஒரு செய்தியா மத்த இடத்துல வந்து பரப்பப்பட்டு ஒரு கண்டோலன்ஸ் வந்து தெரிவிக்கணும். ஒரு மனிதாபிமானத்தின் பேர்ல அப்படிங்கிறனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காணொளி நம்ம பண்ணோம். மீண்டும் சொல்றேன், ஆழ்ந்த இரங்கல்கள்.